நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முதல் மாநாட்டை சேலத்தில் நடத்த திட்டம் என தகவல் வெளியாகியுள்ளது. சேலத்தில் 4 இடங்களை நேரில் ஆய்வு செய்தார் தவிக உசி ஆனந்த். சேலம் மாவட்டத்தில் கெஜல்நாயக்கன்பட்டி, தலைவாசல், ஆத்தூர், செல்லியம்மன் பாளையம் ஆகிய இடங்களை அவர் ஆய்வு செய்தார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக முதல் மாநாடு நடத்துவதற்காக சேலத்தில் அதற்கான இடமானது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் களத்திலிருந்து தகவல்களை வழங்குகிறார். வணக்கம். விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழக முதல் மாநாடு சேலத்தில் நடத்த நடிகர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கான பணிகளை தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக மாநாடு நடத்துவதற்கான இடத்தை சுமார் சேலம் மாவட்டத்தில் 4 இடங்களில் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக சேலம் கெஜல்நாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள பிரம்மாண்ட இடத்தையும், அதே போன்று சமீபத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற்ற ஆத்தூர் அருகே உள்ள செல்லியம்பாளையம் மற்றும் தலைவாசல் மற்றும் காக்காபாளையம் உள்ளிட்ட 4 இடங்களில் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்திற்கான கட்சியினை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருந்த நிலையில் வருகிற செப்டம்பர் மாதம் கட்சியின் முதல் மாநாடு நடத்துவதற்கு அக்கட்சி திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக அக்கட்சி மாநாட்டில் கட்சியின் கொடியினை அறிமுகம் செய்ய நடிகர் விஜய் திட்டமிட்டுள்ளார். குறிப்பாக இந்த மாநாட்டில் 10 லட்சம் பேர் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அதற்கான இடத்தை ஏற்கனவே திருச்சி மற்றும் ஈரோட்டில் தேர்வு செய்ய ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அங்கு கிடைக்காத நிலையில் தற்போது சேலம் மாவட்டத்தில் அதற்கான பணிகளை தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மேற்கொண்டார். குறிப்பாக ஏற்கனவே இப்பகுதியில் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, அதே போன்று மறைந்த தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் உள்ளிட்டோர் இப்பகுதியில் ஏற்கனவே மாநாடு நடத்தியுள்ளனர். குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி மிகப்பெரிய பிரச்சார பொதுக்கூட்டத்தையும் இப்பகுதியில் நடத்தியிருந்தார். இப்பகுதியை தான் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தற்போது நேற்று ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக 10 லட்சம் பேர் திரளுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அனைத்து வசதியும் செய்வதற்கான ஏற்ற இடங்களை தற்போது தேர்வு செய்துள்ளனர். ஏற்கனவே திருச்சியிலும் குறிப்பாக ஈரோட்டிலும் இடத்தேர்வுக்கான ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அங்கு அப்பகுதியிலான அதற்கான இடம் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சேலத்தில் இதற்கான 4 இடங்களில் புஷி ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக ஏற்கனவே கடந்த 2011ஆம் ஆண்டு நடிகர் விஜய் அக்கட்சியின் நலத்திட்ட வழங்கும் விழா பிரம்மாண்டமாக சேலத்தில் நடைபெற்றதை கருத்தில் கொண்டு சேலத்தில் நடத்துவதற்கான விருப்பத்தையும் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த மாநாட்டுக்கான இடத்தை தேர்வு செய்யும் பணியினை தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இப்பகுதியில் நேற்று மேற்கொண்டிருந்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.